வெண்டைக்காய் வறுவல், முறுமுறுப்பான வறுத்த வெண்டைக்காய். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். வெண்டைக்காய் வறுவல், மிருதுவான வறுத்த வெண்டைக்காய் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு பிரபலமான தென்னிந்திய வறுகரி ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அம்ச்சூர் பொடி, மாங்காய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. படி 1. வெண்டைக்காயை நன்றாக கழுவி, சமையலறை துணியால் முழுமையாக உலர்த்தவும். இது வழவழப்பு தன்மையை தவிர்க்க மிக முக்கியமானது. படி 2. வெண்டைக்காயின் முனைகளை நறுக்கி 1 இன் கீழ் 2 முதல் 1 இன்ச் துண்டுகளாக வெட்டவும். கூடுதல் முறுமுறுப்பிற்காக பெரிய வெண்டைக்காய்களை நீளவாக்கில் 4 அல்லது 2 கீறலாம். படி 3. ஒரு பெரிய பாத்திரத்தில் நறுக்கிய வெண்டைக்காய், கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், ஆம்சூர் தூள் பயன்படுத்தினால் இஞ்சி பூண்டு விழுது மற்றும் உப்பு சேர்க்கவும். படி 4. மசாலா கலவை வெண்டைக்காயில் சீராக படுமாறு எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும். உங்களுக்கு ஒரு சில தேக்கரண்டி தண்ணீர் தேவைப்படலாம். மசாலா வெண்டைக்காயுடன் ஒட்டிக்கொள்ள உதவுவதற்கு போதுமான அளவு சிறிதளவு தூவவும். படி 5. அடி கனமான கடாயில் அல்லது பாத்திரத்தில் பொரிப்பதற்கு தேவையான எண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். படி 6. எண்ணெய் சூடானதும் பிசைந்து வைத்துள்ள வெண்டைக்காயை சிறிது சிறிதாக ஒவ்வொரு தொகுதியாக கவனமாக சேர்க்கவும். சட்டியில் அளவுக்கு அதிகமாக போட வேண்டாம், ஏனெனில் இது எண்ணெயின் வெப்பநிலையை குறைத்து வெண்டைக்காயை மென்மையாக மாற்றிவிடும். படி 7. வெண்டைக்காய்கள் பொன்னிறமாகவும் முறுமுறுப்பாகவும் மாறும் வரை வறுக்கவும். எல்லா பக்கமும் சமமாக வேகப்படுவதை உறுதி செய்ய அவ்வப்போது கிளறவும். படி 8. துளையிட்ட கரண்டியை பயன்படுத்தி வறுத்த வெண்டையை எடுத்து காகித துண்டுகளில் அதிகப்படியான எண்ணெயை வடித்து எடுக்கவும். படி 9. மீதமுள்ள வெண்டைக்காய் தொகுப்புகளுக்கும் இதை மீண்டும் செய்யவும். படி 10. வெண்டைக்காயை சூடாகவும் முறுமுறுப்பாகவும் ஒரு துணை உணவாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.